டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் 2022 3 பேட்ச் எக்ஸாம் நடந்தது. ஸோ அதில் ஒரு பேட்ச் கொஷின் பேப்பரை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ புது சிலபஸ் படி என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா தேவையோ அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது 2022 18ஆம் தேதி நடந்த கொஷின் பேப்பர். ஸோ உங்கள் கையில் இருக்குதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒரு புக்லெட் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க எங்ககிட்ட. ஸோ இந்த 18ஆம் தேதியில் நடந்த கொஷின் பேப்பரில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்தம் 110 கொஷின். ஸோ அந்த 110 கொஷினில் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ பாதியாக ஃபர்ஸ்ட் வந்து 50 கொஷின். ஸோ அடுத்தது இதில் வந்து பார்த்தோன்னா 60 கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 50 கொஷினில் எதெல்லாம் நம்மளுடைய நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கோ அதுக்கு மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்வான்டாக இருக்கிற கொஷின்ஸை நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் இருக்குது. நம்மளுடைய சிலபஸ் படி ஃபர்ஸ்ட் கொஷின் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எபிதாலாமியன். ஸோ ஸ்பென்சருடைய எபிதாலாமியன் ரிட்டன் ஃபார் இஸ் வெட்டிங். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஸ்பென்சருடைய வெட்டிங்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த ஒரு போயம் வந்து எழுதுறாரு. எபிதாலாமியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்தலாமியம் டபுள் மேரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வேற இது வேற. எபிதாலாமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் அவருடைய ஓன் மேரேஜுக்காக அவர் எழுதுறாரு. இஸ் யங் பிரைட் எலிசபெத் பாயில். ஸோ இவங்கள தான் வந்து பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு ஸ்பென்சர். ஸோ அவங்களுக்காக அதை எழுதுறாரு. இதில் மொத்தம் வந்து எத்தனை லைனாக வந்து அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்றது தான் ஸோ கொஷின். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 365. ஸோ 365 டேஸ். ஸோ 1 இயர்க்கு வந்து பார்த்தோன்னா 365 நாள். ஸோ அந்த 365 நாளை கன்சிஸ்டன்ட் பண்ணி தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு போயம் வந்து எழுதியிருப்பார். இதில் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கும். அப்படியே ரிவிஷன் போட்டுகிட்டே வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th கொஷின். இதில் இருக்கிற நடுவில் ஏன் ஒரு சில கொஷின் நான் விட்டுடுறேன் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுடைய சிலபஸில் இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸாக மாறிடுச்சு. அதனால் அந்த கொஷின்லாம் விட்டுடுறேன். த வெர்ச்சியூ ஆஃப் அட்வர்சிட்டி. நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். பேக்கனுடைய எஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்தும் கேட்டிருக்காங்க பாரு. அட்வர்சிட்டி இஸ் அ பார்ட்டிடியூட். ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஷின் தான். நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படித்தாலே நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த கொஷினும் பேக்கனுடைய எஸ்ஸேல தான் கேட்டிருக்காங்க. ரிவெஞ்ச் அப்படின்னா என்னது? ரிவெஞ்ச் மீன்ஸ் இஸ் அ டபுள் ரிஸ்க். ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் எ டபுள் ரிஸ்கா. ரிவெஞ்சுக்கு பேக்கனுடைய மீனிங் படி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா டபுள் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். க்ளோஸ் பை தோஸ் மீட்ஸ் ஃபார் எவர் கிரவுண்ட் ஃப்ளவர் வேர் ஃபேமஸ் வித் பிரைட் சர்வே இஸ் யங் ரைசிங் டவர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு லைனை கொடுத்துருக்காங்க. இந்த லைன் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்ட லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு ஓகே, இதில் இருக்கிற ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு தெரியும். ரேப் ஆஃப் தி லக் தான் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. பட் டைரெக்டாக இது மாதிரி வந்துட்டால் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு சில கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் வந்து பார்த்துக்கணும். எப்படி ஏன் வந்து இந்த மாதிரிலாம் லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த லைன்ஸ் எல்லாம் எந்த கொஷினில் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் போப்போடைய போயமில் தான் இந்த மார்க் எஃபிக்லேருந்து எடுத்திருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கான்டோ 3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன், இதனுடைய ஃபர்ஸ்ட் லைனில் தான் இது எடுத்திருக்காங்க. ஸோ வேணா நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கறதுனா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். டேஷ் லெண்ட் த பாரன். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம் இது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சேம் ரேப் ஆஃப் தி லக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இது பாருங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரேப் ஆஃப் தி லக்லேருந்து 2 கொஷின் கேட்குறாங்க ஒரு செட்லேயுமே. நம்மளுக்கு இந்த வாட்டி டிஆர்பி போர்ட்லேருந்து இந்த போயம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஷினாச்சும் வந்துடும். இதில் ஆனால் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு கொஷின் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் 3 கொஷின் எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ பேரன் வந்து யார் அப்படின்னா இஸ் அ சென்ட்ரல் கேரக்டர். ரேப் ஆஃப் தி லக்ல சென்ட்ரல் கேரக்டர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேர் ஆஃப் சிசர்ஸ் எதுக்காக? லாக் முடியை வெட்டுறதுக்காக. யாருடைய முடி அப்படின்னா அரபெல்லாவுடைய
ஏரை கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா பேரன் வந்து சிசர் கட் பண்ணுறதுக்காக அது வந்து வாங்குறாரு, ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறாரு. ஸோ பெலிண்டாவுடைய முடியை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்காக சிசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருப்பாரு. அது யாருக்கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொஷின். கிளரசியா. இட் இஸ் அ மேஜர் கொஷின் ஆக்சுவலாக. என்னடா இது இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்களா? ஏன்னா டைட்டிலே அதுதான். ரேப் ஆஃப் தி லாக்ல பொறுத்த வரைக்கும் லாக் அப்படின்னா முடி. ஸோ அந்த 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 பெலிண்டாவோடைய முடி வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. அந்த முடியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கட் பண்ணுறாங்க. அது சிம்பாலிக்காக நிறைய விஷயங்களை வந்து பேசலாம், பட் நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸாம் ரிலேட்டடாக மட்டும் நம்ம போயிடுவோம். ஸோ அந்த முடியை கட் பண்ணுறதுக்காக யார்கிட்ட இருந்து அந்த சிசர், பேர் ஆஃப் சிசர் வந்து பார்த்தீங்கன்னா பேரன் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா ஸோ இவங்க கிட்ட இருந்தான். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். மில்டனை பற்றி கேட்டிருக்காங்க. ஜான் மில்டன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜான் மில்டன் himself said they were the work of his left hand. What does they refer to? ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு, லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா எந்த எந்த அவருடைய எந்த ஒர்க் அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரோஸ் ஒர்க். லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா ப்ரோஸ் ஒர்க். அப்போ ரைட் ஹேண்டுனா போயம். சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரைட் ஹேண்ட் அப்படின்னா அவர் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது போயம்காக. அப்படி இல்லைன்னா எஃபிக்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து கொடுத்துருந்த ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நம்ம வந்து போயம் தான் நம்ம சொல்லணும். இவர் மில்டன் வந்து பார்த்தோன்னா பிரைமரியாக எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா போயம்க்கு. செகண்டரி லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த ப்ரோஸ் ஒர்க். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் மில்டன்ல இருந்தே தான். ஆனால் இந்த மில்டனை பற்றின கொஷினு பேரடைஸ் லாஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. மில்டன்ஸ் லிட்ரரி ஒர்க் ஃபால் நேச்சுரலி இன்டு 4 வெல் மார்க்டு பீரியட். ஸோ மொத்தம் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து லைஃப் ஆஃப் மில்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து 2வது யூனிட்ல கொடுத்துருப்பாங்க லைஃப் ஆஃப் மில்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனுடைய ஒர்க்கில். அதில் நிறைய போயிட்ஸை பற்றி அவர் எழுதியிருப்பார். அதில் ஒரு போயிட் வந்து அப்படின்னா மில்டன். ஸோ லைஃப் ஆஃப் மில்டன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய லைஃப் ஆஃப் மில்டனுடைய பயோகிராஃபியில் நிறைய வந்து டிவைட் பண்ணியிருப்பார். அதில் டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெல் மார்க்டு பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரித்து அதில் எக்ஸாக்டாக பேரடைஸ் லாஸ்ட் எதில் வருது அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ எதில் வருது அப்படின்னா த ஆன்சர் லாஸ்ட் பீரியட். பேரடைஸ் லாஸ்ட் எழுதும் போதெல்லாம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவருடைய விசிபிள் வந்து பவர் எல்லாமே கொஞ்சம் கம்மியானதாக தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த டோன் ஆஃப் டாக்டர் ஜான்சன் இன் லைஃப் ஆஃப் மில்டன். சேம் லைஃப் ஆஃப் மில்டன்லேருந்து ஸோ லைஃப் ஆஃப் மில்டன்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லைஃப் ஆஃப் மில்டன் கொஞ்சம் ப்ரோஸ் ஒர்க்கு, கொஞ்சம் நம்மளுக்கு எப்படின்னா கொஞ்சம் வேகாக போகும். இருந்தாலும் நம்ம படிச்சு தான் ஆகணும், ஏன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ என்ன ஒரு டோனில் வந்து இந்த லைஃப் ஆஃப் மில்டனை பற்றி அவர் பயோகிராஃபிக்கலாக அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் சர்காஸ்டிக் டங் இன் சீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேரடைஸ் லாஸ்ட், த தீம். பேரடைஸ் லாஸ்டில் தீம் என்ன நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது புக் 9. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் புக் வந்து 12 இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது புக் 9. ஆனால் இதில் கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா பேரடைஸ் லாஸ்டோடைய தீம் என்ன அப்படின்றது. ஸோ இதுக்கான 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க டிஆர்பி போர்டில். ஒன்று வந்து ஃபால் ஆஃப் மேன், இன்னொன்று கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் குட் அண்ட் ஈவல். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ப்ரிலியூட்.
வேர்ட்ஸ்வர்த்துடைய ப்ரிலியூட். ப்ரிலியூட்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் அ ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ், ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம். ஸோ இதுக்கான ஆன்சர் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு டைரக்ட் கொஷின், இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் கொஷின். இதெல்லாமே இது மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அதுக்கு அடுத்த கொஷினும் பாருங்க. எலையா இஸ் அ பென் நேம். எலையா அப்படின்றது ஓகே, ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்எஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் யாருடைய பென் நேம் இது? ரைட்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ண பெயர் எலையா, எஸ்எஸ் ஆஃப் எலையா அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு அப்படின்னா இது ஈஸியாக, இதெல்லாம் டைரக்ட் கொஷின், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சார்ல்ஸ் லேம்ப். ஸோ சார்ல்ஸ் லேம்ப் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எஸ்எஸ் ஆஃப் எலையா அப்படின்றது பென் நேமாக வச்சு யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 24. இங்கே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, thou hast not lived. ரொம்ப ஃபேமஸான லைன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து கொஷினாக கூட அது கேட்கலாம். என்னன்னா வந்து thou hast life அப்படின்னா ஆர்டினரியாக வாழற வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு ஜிப்சி வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் போனவர். அதுக்கு எழுதின ஒரு போயம் எதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Why shouldn't thou perish? ஸோ இந்த லைன்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன் தான். இந்த ஆர்டினரி லைஃப் எல்லாம் வேண்டாம், ஆர்டினரியாக லைஃப் வந்து வாழ்ந்துட்டு செத்து போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதப்பட்ட ஒரு போயம், ஸ்காலர் ஜிப்சி மேத்யூ அர்னால்ட். இது எந்த போயமை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, GLANVILS. ஸோ கேன்வில்ஸ் இவருடைய த வேனிட்டி ஆஃப் டாக்மெண்டேசிங். ஸோ த வேனிட்டி ஆஃப் டாக்மெண்டேசிங் ஆக்சுவலாக இந்த டைட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு புக்கோடைய டைட்டில், அதனுடைய ஆத்தர் தான் இவர். ஸோ இந்த புக்கை வந்து படிக்கும்போது தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த த ஸ்காலர் ஜிப்சி அப்படின்ற ஒரு போயம் வந்து மேத்யூ அர்னால்ட் எழுதியிருப்பார். இது நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்லே பக்கவாக நான் கொடுத்து வச்சுருப்பேன், ரெஃபரன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு பாஸ்டோரல் எலிஜின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஜிப்சி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பாஸ்டோரல் எலிஜி ஃபார்ம். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன ஜானரில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஸ்டோரல் எலிஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 250 லைன்ஸ். ஓவராலாக 250 லைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லைன், ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையுமே 10 லைன். அப்போது ஓவராலாக எத்தனை ஸ்டான்ஸா இருக்கும் அப்படின்னா 25 ஸ்டான்ஸா. ஸோ 25 × 10 250 லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின், கீழே வந்து இன்னொரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸ்டெஃபன் கோட். ஸோ அவருடைய புக் வந்து என்ன அப்படின்னா த பெஞ்சியன் ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் த காட்லெஸ் விக்டோரியன் வேஸ்ட்லேண்ட் அண்டு சென்ட்ரல் மாரல் டெலமா, விக்டோரியா மாரல் டெலமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இது எதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் டாவர் பீச். இதுவுமே மேத்யூ அர்னால்டோடைய போயம் தான். So the next question, question number 29. The Tempest. ஷேக்ஸ்பியர் உடைய லாஸ்ட் பிளே டெம்பஸ்ட். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா indebted the several pamphlet about. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், டெம்பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பு, அதில் வந்து கடலில் வந்து ஆப்பன்ஸ் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இது எதை பேஸ் பண்ணி வந்து ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார் அப்படின்னா பர்முடா.
ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே டாபிக் தான் கேட்டிருக்காங்க. டெம்பஸ்ட்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 33. டெம்பஸ்ட் ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேட்ட ஒரு கொஸ்டின். ஏரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். இட் இஸ் எ ஈப்ரோ நேம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியல் அப்படின்றது பைபிள் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஈப்ரோ நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம கொஸ்டினா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏரியல் அப்படின்ற கேரக்டர் வந்து எங்கெங்கெல்லாம் வராங்க அப்படின்னா ஒன்று வந்து டெம்பஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேப் ஆஃப் தி லாக். இந்த 2 போயம்ல இருந்து இந்த கேரக்டரை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ டெம்பஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏரியல் வந்து பார்த்தோன்னா ஈப்ரோ நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரெஃபரன்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா த லயன் காட். ஸோ எ லயன் காட். ஸோ நெக்ஸ்ட் த போயம் அவுட் ஆஃப் த கிரடல் எண்ட்லெஸ்லி ராக்கிங். இது நிறைய பேர் வந்து நேற்று கமெண்ட் போட்டிருந்தீங்க. என்னுடைய ஆத்தர் இதெல்லாம் பற்றிலாம் போட்டிருந்தீங்க. சூப்பர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்ப்ளைஸ் தட் டெத் இஸ் ஒன்லி த நேச்சுரல் டிரான்சிஷன் டு நேச்சுரல் டிரான்சிஷன் ரீபர்த். ஸோ இதுக்கான ஆன்சர் ரீபர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் யூனிட் 7லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் கமல மார்க்கண்டையா அப்படின்னு நினைக்கிற ஆத்தர். ஸோ இது வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் இது வந்து ஒரு இந்தியன் லிட்ரேச்சர்லேருந்து தான் எடுத்துருக்காங்க கொஷின்னு. இது எதை பற்றினது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதை பற்றினது அப்படின்னா ஹியூமன் ஸ்ட்ரகிள் ஃபார் சர்வைவல். ஹியூமன் ஸ்ட்ரகிள் ஃபார் சர்வைவல். ஸோ இட் இஸ் அ தீம் ஆஃப் தி நாவல். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து எதுவும் நம்மளுடைய சிலபஸில் எதுவும் டச் ஆகலை. ஸோ இந்த 50வது கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாம். த நேம் ஆஃப் தி ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக். த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக் அண்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ மாடர்ன் லிங்குவிஸ்டிக்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஷஷூர். ஸோ ஷஷூர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாடர்ன் லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக் அண்டு ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின் இருக்குது. 110 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின்லாம் நம்மளுடைய சிலபஸில் டச் ஆகுதோ அதை மட்டும் நம்ம இன்றைக்கே பார்த்துடலாம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் அதை கொடுத்துட்றேன். தேங்க்யூ.